இயல்பாகவே உள்ளத்தில் இருந்து புறப்பட்டு வரக்கூடிய ஒரு வகையான குற்றம். அது வருகிற போது நான் திருவாசகத்தில் இருந்து அந்த வரியை சொல்லி என்னை சமாதானப்படுத்தி கொள்வேன் என்று ரொம்ப அருமையாக சொன்னார். சில பேர் திருவாசகம் படிக்கலாம், சில பேர் திருவாசகம் படிக்காமல் கூட போயிடலாம். எல்லாருக்கும் பயன்படுறதுக்கு தகுந்த மாதிரி ஒரே வரியில் ஒரு புது கவிஞன் சொன்ன ஒரு செய்தியை அகங்காரத்துக்காக சொல்ல விரும்புகிறேன். தீக்குச்சியும் தீப்பெட்டியும் உரசியது, தீக்குச்சியும் தீப்பெட்டியும் உரசியது, பெட்டி எரியவில்லை குச்சி எரிந்தது, ஏனென்றால் குச்சிக்கு தலைக்கணம் அதிகம். ஏன்னா அந்த குச்சிக்கு மேலே ஒரு கொண்டை இருக்கும். அப்போ ஒரு ஆபத்து வருமானா தலைக்கணம் உள்ளவர்கள் தான் முதலில் எரிந்து போகிறார்கள், தலைக்கணம் இல்லாதவர்கள் எரிவதில்லை என்பதை 2 வரியில் அந்த புது கவிஞன் மிக அழகாக சொல்லியிருந்தார். நான் வாழ்க்கையில் என்னை வளர்த்துக்கிறதுக்கு நான் ஏற்படுத்திக்கிட்ட ஒரே ஒரு தாரக மந்திரம் என்ன, இன்னும் கொஞ்சம் முன்னேறு, அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் முன்னேறு. அது என்ன இன்னும் கொஞ்சம் முன்னேறு? இப்போ நான் என்ன இருக்கிறேனோ அதை விட என்ன இன்னும் ஒரு ஸ்டெப்பு நான் முன்னுக்கு வந்தால் போகிறோம். நான் பெருசாக அப்படி வரணும் இப்படி வரணும் அந்த மாதிரிலாம் எனக்கு ஆசை கிடையாது. நான் என்னவா இருக்கிறேனோ அதுலேருந்து ஒரு ஸ்டெப்பு நான் எடுத்து வைக்கணும், ஸ்டெப் அஹெட், இன்னும் கொஞ்சம் முன்னேறு அப்படிங்கிற ஒரு சின்ன கொள்கை வச்சிருக்கிறதால நான் வாழ்க்கையில் அப்படியே தொடர்ந்து மேலே வந்து இன்னைக்கு உலக நாடுகள் பல பறந்துட்டேன். என் புத்தகங்கள் வந்திருக்கு. சிலரால் மதிக்கப்படுகிறேன், சிலரால் மிதிக்கப்படுகிறேன். எல்லாத்தையும் தாண்டி எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, எனக்குன்னு ஒரு கம்பீரம் இருக்கு, எனக்குன்னு ஒரு நேர்மை இருக்கு. இது என்னுடைய வாழ்க்கை முறையில். ஆனால் நான் முன்னுக்கு வருவதற்கு நான் கையாண்ட ஒரே தாரக மந்திரம் இன்னும் கொஞ்சம் முன்னேறு. அது என்ன இன்னும் கொஞ்சம் முன்னேறு? இப்போ ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுங்க, உன்னால் படுத்து தான் கிடக்க முடியும் அப்படிங்கிற நிலைமை வந்தா ஒரே ரிக்வெஸ்ட் என்ன, ஏஞ்சி உட்கார், நீ வேற ஒன்றும் பண்ண வேணாம். உன்னை யாரும் பரதநாட்டியம் ஆட சொல்லலை, படுத்து தான் கிடைக்க முடியும்னு சொல்லிட்டாங்களா, எந்திரிச்சு உட்காரு, ட்ரை பண்ணு. சார் இப்போ என்னால் உட்கார முடியுது அப்படின்னா நில்லு. சார் பரவாயில்ல சார், இப்போ எனக்கு நிற்கிறதுக்கு வாய்ப்பு வந்துருச்சு, நட. சார் இப்போ நடக்க முடியுது சார் என்னால், ஓடு. பரவாயில்ல சார் என்னால் ஓட முடியுது, குதிச்சு பறக்கிறதுக்கு ட்ரை பண்ண. வேற ஒன்றும் கிடையாது. நீ என்ன இருக்கிறியோ அதுலேருந்து ஒரு ஸ்டெப்பு வா. ஏன்னா புஸ்தகம் படிக்கிறவங்க கூட சொல்கிறேன் பாருங்களேன், சில புஸ்தகத்தை எடுத்த உடனே 300 பக்கமா, இது எப்போ படிக்கிறது, அப்பா நம்மளால படிக்க முடியாது, ஜென்மத்துக்கும் வச்சுடுவோம். வானாங்க 2 பக்கம் படிங்க. நான் எவ்வளோ படிக்க போகிறேன், இன்னைக்கு 2 பக்கம் படிச்சுட்டு நான் அதோட வச்சிடுறேன், நான் 3 பக்கம் படிச்சுட்டு வச்சிடுறேன்னு ஒரு முடிவு பண்ணுங்க. நீங்கள் ஒரு ஆரஞ்சியை திங்கணும்னா அப்படியே நாம என்ன அந்த சிம்பன்சி மாதிரி அப்படியேவா உள்ள விட முடியும்? ஒரு ஆரஞ்சு சாப்பிட்றேன்னா சொலையா உரிச்சு 1 சொலை 2 சொலை 3 சொலை தானே சாப்பிட முடியும். அது மாதிரி மனுஷன் ஒரு சாப்டர் தான் ஒரு நாளைக்கு படிக்க முடியும், கொஞ்சம் கொஞ்சம் தான் முன்னேற முடியும். ஒரு ஸ்டெப்பு அகடா போ. இந்த ஒரு சூத்திரத்தை வாழ்க்கையில் பிடிச்சிக்காங்க. நான் என்ன இருக்கிறேனோ அதுவே வெட்டி முறிச்சாச்சுன்ற முடிவுக்கு வராதிங்க. இன்னும் கொஞ்சம் முன்னேறுங்கிற தாரக மந்திரத்தை உங்க மனசுல எழுதிக்கிட்டீங்கன்னா உங்க வெற்றியை கடவுளால் கூட தடுக்க முடியாது. பல பேருக்கு ஒரு விதமான என்ன சொல்றது, அது திருப்தின்னு பேர் இல்லைங்க, ஒரு விதமான வெறுப்பு வந்துடும். போதும் இதெல்லாம் கிழிச்சாச்சு, இதுக்கு மேலே என்ன பெருசாக வெட்டி முடிக்க வேண்டியதுதான், இதுக்கு மேலே பண்ணி என்ன இது பண்ணதையே ஒரு நாய் மதிக்க மாட்டேங்குதான், இதில் இன்னும் வேற அதுவும் இதுவும். இதில் ரொம்ப முக்கியமாக யாருன்னு கேட்டால் நம்ம சகோதரிகள் தான். அவங்க என்ன பண்ணுவாங்க, சமையல் பண்ணி வச்சு கணவனுக்கு பரிமாறுவாங்க. இன்னும் இங்கே பரிமாறுறாங்கன்னு நான் நம்புகிறேன் சார், மன்னிச்சுங்க. சில வீட்டில் நிறுத்திட்டாங்க, அது வேறு சமாச்சாரம். இப்போ என் தலைமுறை வரைக்கும் என் ஒய்ஃப் பரிமாறினா தான் நான் சாப்பிடுவேன். நான் அடிமையாக வச்சிருக்கிறேன்னு பெண்ணடிமை மாதிரிகள்லாம் வேணால் பேசலாம், அதை பற்றி இல்லைன்னு நான் சாப்பிடாம ஏஞ்சி போடுவேன். அப்போ நின்று பரிமாறணும். எனக்கு நானாக எடுத்து போட்டு சாப்பிட வராது, சாப்பிட மாட்டேன். அப்படியே சாப்பிடாம ஏஞ்சோனாலும் போயிடுவேன். என் மனைவி தான் பரிமாறணும். இதில் என்னன்னு கேட்டால், பரிமாறும்போது நமக்கு ஒரு 30-40 வயசுலெல்லாம் ஏதாவது ஒரு குறை இருந்தால் டக்குன்னு சொல்லிடுவோம். என்ன அது வாயில் வைக்க விடலங்கள, உப்பு ஜாஸ்தியாக அள்ளி போட்டேன், ஏதோ ஒன்று சொல்லிடுவோம். இது என்னன்னா, இதெல்லாம் ஒரு வயசு பக்குவம் வர வரையில் நம்ம ஒய்ஃபை கொஞ்சம் சர்க்காஸ்டிக்காக கமெண்ட் அடிச்சுடுவோம். ஆனால் அதுக்கெல்லாம் வட்டியும் முதலுமா 60க்கு அப்புறம் திருப்பி வாங்குவோம். இன்ஸ்டால்மெண்ட்டில் எல்லாத்தையும் அவங்க திருப்பி கொடுப்பாங்க.
அதையும் நம்ம திருப்பி வாங்கிக்குவோம். உப்பு இல்லைன்னு இப்போ பிபி பாருங்க, அன்னைக்கே நான் போடாமல் வச்சு சாப்பிட்டுருக்கலாம் இல்லை, இப்போ எல்லாத்தையும் திங்க வேண்டியது, டாக்டர்கிட்ட போக வேண்டியது. அன்னைக்கே சொன்ன கொழுப்பை குறைங்க கேட்டிங்களா? பாருங்க இப்போ நீங்கள் ஸ்டாட்டின் டேப்லெட்ஸ் போட வேண்டியிருக்கு பார்த்தீங்களா? அதெல்லாம் வட்டியும் முதலுமா கொடுப்பாங்க, அது வேற சமாச்சாரம். சார் ஒரு கணவன்லாம் லேசாக குறை சொல்லுவான். இப்போ மனைவி அதை எப்படி எடுத்துக்கணும்? ஹவு டு இம்ப்ரூவ் த குக்கிங்னு எடுத்துக்கலாம்ல. அந்த பெண்கள் தான் சமைக்கணும்னு நான் சொல்லலை, ஆண்கள் ஹெல்ப் பண்ணலாம், ஆண்கள் சமைக்கலாம், அந்த தீரியெல்லாம் நான் ஒத்துக்கிறேன், நான் மறுக்கலை. ஆனால் பழைய எங்கள் தலைமுறை வரைக்கும் பெண்கள் சமைச்சிக்கிட்டு இருந்தாங்க, நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம், சௌக்கியமாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். சார் கமெண்ட் அடிப்பானா இல்லையா? என்ன சொல்லுவான்? ஏய் வாயில் வைக்க விளங்கலைன்னா அந்த ஒய்ஃப் சொன்னா பாருங்க, புனல் வச்சு ஊத்து. இதுவாது பரவாயில்ல சார். ஒரு அம்மா சொன்னது என்னால் மறக்கவே முடியாது. என்ன, இந்த நாக்கை இழுத்து வச்சு அறுத்தா என்ன? கண்ட இடத்துலையும் போய் கண்டதையும் தின்னுபிட்டு அது நல்லா இல்லை இது நல்லா இல்லை, இந்த நாக்கை இழுத்து வச்சு அறுத்தா என்ன அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அது சரியான அணுகுமுறையா? இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கலாம் அப்படிங்கிற அபிப்பிராயம் இருக்குத்தானே செய்யும். உண்மையிலேயே கெட்டிக்கார மனைவின்னா அவங்க என்ன செய்வாங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு போறேன். ஹஸ்பண்டு பொதுவாக எந்த ஹஸ்பண்டும் குறை சொல்ல மாட்டான், மறுநாள் சாப்பாடு கிடைக்கணும்ல, அதனால குறை சொல்ல மாட்டான். என்னமோ ஒரு மூடில் சொல்லிட்டான், இது என்ன நல்லா இல்லை அப்படிங்கிறான், என்னமோ வாயில் வைக்க விளங்கல அப்படிங்கிறான். கெட்டிக்கார மனைவி எப்படி ஹேண்டில் பண்ணு தெரியுங்களா? ஏங்க என்ன நல்லா இல்லை, உப்பு கம்மியாக இருக்கா, சூடு ஜாஸ்தியாக இருக்கா, மசாலா இன்னும் கொஞ்சம் அரைச்சிருக்கலாமா, அதில் மிளகா கூட போட்டிருக்கலாமா, இல்லாட்டி மிளகு போட்டிருந்தா நல்லா இருக்குமா, பட்டைக்கிராம்பு போட்டிருந்தா உங்களுக்கு பிடிச்சிருக்குமா, ஏலக்காய் போட்டிருந்தா நீங்கள் சாப்பிட்ருப்பீங்களா, இல்லாட்டி அதுக்கு என்ன பண்ணியிருக்கலாம், புதினா கீரையை கொஞ்சம் வதக்கி போட்டிருந்தா உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்குமான்னா ஒரு 50 கேள்வி விடுங்களேன். அப்படி ஒன்று இல்லை 2 இல்லை, ஒரு 50 கேள்வி அப்படி விடுங்களேன். அவன் பதறி போய் சொல்வான், இதுவே நல்லா இருக்கு. ஏன் தெரியுங்களா? இப்போ சொல்லிட்டு போகிறோம் சூத்திரம், நம்மவர்களுக்கு குறை சொல்ல தெரியும், சரி செய்ய தெரியாது. குறை சொல்ல தெரியும், சரி செய்ய தெரியாது. இன்னைக்கு தெரிஞ்சுக்கங்க, நம்ம வாழ்க்கையில முன்னேறணும்னா யாராவது குறை சொன்னா சந்தோஷப்படும். ஏன் இவன் குறை சொல்றானே, இதை ரெக்டிஃபை பண்ணிட்டா நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகுமா இல்லையா? அப்ப இன்னும் கொஞ்சம் முன்னேறுங்கிறதுக்கு வாழ்க்கையில என்ன வேணும்னா, இன்னைக்கு சொல்றேன் பாருங்க, நம்மை பாராட்டுகிறவர்களை விட குறை சொல்லுகிறவர்களை சரியாக கவனித்தால்தான் நாம் மேலும் மேலும் வளர முடியுமே ஒழிய பாராட்டுகளுக்கு ஏங்காதீர்கள். யாரு பாராட்டினாலும் நல்லது, நன்றி, பணிவா அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஆனா குறை சொல்றவங்ககிட்ட ஒரு நிமிஷம் சார், இதை என்ன பண்ணா இன்னும் நல்லா இருக்கும்னு சொல்லணும். நான் ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன், உறவுகள் மேம்பட என்ற ஒரு புத்தகம். அதில் ஒரு வார்த்தை எழுதியிருந்தேன், அகந்தை என்பது என்ன என்றால், கந்தை கூட தரை துடைப்பதற்கு பயன்படும், அகந்தை எதை துடைப்பதற்கும் பயன்படாது. பெருவாரியான மனிதர்கள் இன்றைக்கு கல்வியினால், செல்வத்தால், பதவியால், பணத்தால், இப்போதெல்லாம் புதிய ஒரு அழகு ஜாதியால் ஒரு கர்வம் உடையவர்களாக, அகங்காரம் உடையவர்களாக மாறுகிறார்கள். இது எல்லாமே அர்த்தமற்றது. உண்மையிலேயே ஞானம் பழுத்தவர்கள் பணிவுடையவர்களாக மட்டும்தான் இருக்க வேண்டும். ஒரு பழைய புலவன் சொன்னான், ஒரு மரத்திலே நிறைய பழம் கனிந்திருக்கிறது என்று சொன்னால் அந்த மரக்கிளை என்னாகும், தாழ்ந்து வரும். நன்றாக மாங்கம் பழம் பழுத்து தொங்கியது என்றால் அந்த கிளை தாழ்ந்து கீழே இறங்கிவிடும். அதுபோல் நெல் முதிர்ந்து விட்டது என்று சொன்னால் நெல் நிமிர்ந்து நிற்காது, நெல் முதிர்ந்து விட்டது என்று சொன்னால் நெல் தலை குனிந்து சாய்ந்து விடும். மனிதனுக்கு பணிவு வர வரதான் அவன் நெல்லை போல, மரத்தை போல கனியும் சொத்தும் உடையவனாக மாறுகிறான். எனவே மனிதர்களுக்கு நிறைய செல்வமும் பதவியும் கூட கூட பணிவு வர வேண்டும் என்பது ஒரு நல்ல பண்பு. அது எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து என்று எழுதினார் திருவள்ளுவர். ஒரு தடவை கல்கின்னு ஒரு பத்திரிகை, அந்த பத்திரிகையில் என்னை இன்டர்வியூ பண்ணாங்க. அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க, நீங்கள் நிறைய பேசுகிறீங்க, உங்கள் பேச்சை எல்லாம் புஸ்தகம், என் பேச்சு அப்படியே ரெக்கார்டாகி புக்காக இருக்குது, எது தர்மம்னு ஒரு பேச்சு, அது மாதிரி ஒரு 7-8 செய்யும் தொழிலே தெய்வம், நிறைய புத்தகங்கள் என்னுடைய பேச்சை அப்படியே பதிவு பண்ணி அப்படியே புஸ்தகமாக்கியிருக்காங்க.
நீங்க உங்க பேச்சே புக்கா பதிவாயிருக்கு. அப்போ உங்களுக்கு பிடிச்ச பேச்சு, அதாவது நீங்க இது வரைக்கும் நான் 50 வருஷமா மேடையில் பேசிக்கிட்டு இருக்கிறேன், உங்களுக்கு உங்க பேச்சில் பிடிச்ச பேச்சு, சிறந்த பேச்சு எதுன்னு சொல்ல முடியுமான்னு கேட்டாங்க. எது சிறந்த பேச்சுன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்ன பதில் என்ன தெரியுமா? என்னுடைய அடுத்த பேச்சு. ஏன்? நான் நேற்றுக்கே நல்லா பேசிட்டேன்னு டிசைட் பண்ணிட்டா நான் வளர முடியாது. என்னோட அடுத்த பேச்சு இதை விட நல்ல பேச்சுன்னு சொன்னா என் வளர்ச்சியை யாரும் தடுக்க முடியாது. இது வாழ்க்கையோட இலக்கணம். என்னுடைய அடுத்த பேச்சு இதை விட நல்ல பேச்சுன்னு சொன்னா மேல மேல நான் வளருவேனே சார். நான் ஏற்கனவே நல்லா பேசி முடிச்சாச்சு இந்த உலகத்தில் அப்படின்னா நான் எப்படி வளருவேன்? அதனால நம்ம இன்னும் வளரணும், இன்னும் வளரணும், இன்னும் வளரணும், இன்னும் கொஞ்சம் முன்னேறு அப்படிங்கிறது ஒரு பெரிய தாரக மந்திரம். என்கிட்ட ஒரு தடவை ஒருத்தர் கேட்டாரு, நீங்க எல்லாம் சொல்றீங்க, அப்படியே முன்னேறணும், முன்னேறி என்ன பண்ண போறோம், முன்னேறி என்ன வெட்டி முறிக்க போறோம் இந்த உலகத்தில், அப்படி இப்போ ஃபர்ஸ்ட் ரேங்க் வர்றது அல்லது ஒரு முதல் இடத்தை அடையிறது, ஒரு மேடையில் ஒரு பரிசு வாங்குறது, சாகித்ய அகாடமி விருது வாங்குறது, பத்மஸ்ரீ வாங்குறது, இல்லை வேற ஏதோ ஒரு வகையில் சமூகத்தில் உங்களுக்கு ஒரு மரியாதை, அங்கீகாரம், இதெல்லாம் வாங்குறது, அதெல்லாம் ரொம்ப அவசியமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டியதில்லை சார், எல்லாம் வேஸ்ட்டு சார். கரெக்ட். ரொம்ப ஞானமாக யோசிச்சோம்னா வேஸ்ட்டு, ஐ அக்ரி. அதுவும் அந்த ஸ்டேஜ் இருக்குது, அது தனி, நான் அதை மறுத்து பேசுகிற ஆளே இல்லை, அது வேற. ஆனால் அப்படி இருக்கிறவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடாது, குடும்பத்துக்குள்ளே இருந்து குடும்பத்துக்கு எடுக்கக்கூடாது. நீ என்ன பண்ணணும்? திருவண்ணாமலை போய் பேசாமல் உட்காந்துக்கணும், கொடுக்குற சொத்தை தின்னுக்கிட்டு உட்காந்துருக்கணும். அதை விட்டுட்டு நீ என்ன பண்ணுற, வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இந்த தத்துவத்தை பேசுகிற. நான் எனக்கு புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? புரியுதுங்களா? என்னன்னா வீட்டில் உட்காந்துக்கிட்டு துறவான விஷயம் பேசக்கூடாது. நீ துறவான இடத்துல போய் குடும்பம் நடத்தக்கூடாது. நீ வீட்டில் உட்காந்து துறவு பேசுனா அசட்டுத்தனம். ஆனா துறவுல போய் உட்காந்து குடும்பம் நடத்தினா அயோக்கியத்தனம். ரெண்டும் தப்புன்ற. எங்க எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும். வீட்டுக்குள்ள இருக்கிறியா, அப்ப நீ என்ன பண்ணணும்? முன்னேறத்துக்கான வழியை பார்க்கணும். ஒரு வீடு வாங்கணும், ஒரு டபுள் பெட்ரூம் ஃபிளாட் வாங்கணும், நம்ம வாங்கியிருக்கிற காரு கியா வாங்கியிருக்கோமா, நம்ம அடுத்து இன்னோவா வாங்கணும், இல்லை BMW வாங்கணும். ஏதோ ஒரு சின்ன விஷயத்தை வச்சுக்கிட்டா மேலே போயிட்டே இருக்க முடியும். அதை விட்டுட்டு நான் ஏன் அப்படிலாம் யோசிக்கணும்னா, இதுக்கு தான் மனசே மந்திர சாவின்னு என்னுடைய புஸ்தகம் ஆனந்த விகடன் வெளியீடு 3 லட்சம் பிரதிகளுக்கு மேல் விற்பனையானது. ஏன்னா இந்த புஸ்தக கண்காட்சியில் பேசுகிறோம்ல, ஒருத்தர் ஃபேஸ்புக்கில் எழுதியிருக்காரு, இவனுங்கெல்லாம் என்ன எழுத்தாளன்னு இவனுங்களே பேச்சு புஸ்தகத்துக்கு கூப்பிடுறாங்க புத்தக கண்காட்சிக்குன்னு எங்களுக்கு ஒருத்தர் பட்டம் கொடுத்துருக்கிறாரு. இவங்க என்ன பெருசாக எழுத்தாளனுங்க எழுதி கிழிச்சுட்டாங்கன்னு. 3 லட்சம் புஸ்தகம் விற்றுருக்குதுப்பா ஆனந்த விகடன் வெளியீடு. வேணா இப்போ கணக்கு பாரு, எனக்கு ராயல்ட்டி வந்திருக்குது. எதுக்கு சொல்ல வரேன்? மனசே மந்திர சாவி. அதில் ஒரு வார்த்தை நான் எழுதியிருந்தேன். என்ன எழுதியிருக்கேன்னு தெரியுங்களா? டே தம்பி, நீ யாரு? நம்மளை எடுத்துக்குவோம், அனலைஸ் பண்ணுவோம். நீ யாரு? நான் ஒரு ஆள், இப்போ பார்க்கறதுக்கு ஒரு ஆள், ஆனால் ஒரு ஆளாக இருந்தால் கூட 50-50. பிஸ்கட் இல்லை, லைஃபே 50-50. எப்படி? எங்கள் அம்மாவுடைய கருவில் ஒரு 50, எங்கள் அப்பனுடைய ஸ்பெர்மில் ஒரு 50. பல லட்சக்கணக்கான உயிரணுக்கள் இருந்தன எங்கள் அப்பாவோட உடம்புல. அதில் ஒரு அள்ளி மொட்டு மாதிரி நான் ஒரு ஸ்பெர்ம், ஒரு மொட்டு கிடந்தேன். இங்கே எங்கள் அம்மாவுடைய கருவில் செனமுட்டை இருந்தது, எக் இருந்தது. என்ன நடந்தது? என்னைக்கோ 2 பேர், கண்ணதாசன் சொல்லலையா, தந்தை ஒரு தவறு செய்தான், தாய் அதற்கு இடம் கொடுத்தாள்னு பாடினார்ல. அது மாதிரி 2 பேரும் அன்னைக்கு என்னமோ தெரியல சந்திச்சாங்க. அதனால என்ன ஆகி போச்சு, எங்கள் அப்பா உடம்புலேருந்து அந்த உயிரணு ஓடி மற்ற எல்லா உயிரணுவையும் கீழே தள்ளி தன்னை தவிர வேற எந்த உயிரணுவும் வரக்கூடாதுன்னு அது பயங்கர ஸ்பீடில் ஓடி போய் அம்மாவுடைய கருவில் இருக்கிற கருமுட்டைக்குள்ள இந்த போஷ் ட்ரில்லர் அப்படி போடும் பாருங்க, அது மாதிரி நுழைஞ்சு உள்ள போய் உக்காந்து அது கருவில் போய் உக்காந்ததால நான் தொலைச்சேன். நான் இப்போ ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். எங்க அப்பா உடம்புல லட்சக்கணக்கான உயிரணு இருந்தது இல்ல? ஆமா. நான் தானே ஓடி வந்தேன். ஆமா. ஏன் ஓடி வந்தேன்? யாரை கேட்டு ஓடி வந்தேன்? அப்ப என்ன படைக்கிற போதே இயற்கை எப்படி படைத்திருக்குதுன்னு கேட்டா 10 பேர் இருந்தா எல்லாரையும் முந்திக்கிட்டு ஓடணுங்கிறத எனக்கு இயல்பாகவே எனக்கு கடவுள் கொடுத்திருக்கிறார். நீ ஓடு, போய் அந்த இடத்தை புடி அப்படின்னு இப்படி சொல்லட்டுமா? நீ ஒரு உயிரணுவாக இருந்த காலத்தில் தகப்பன் உடம்பில் இருந்து தாயின் உடம்புக்கு ஓடி இடம் பிடித்ததை போல இந்த பூமி தாயின் வயிற்றிலும் ஒரு சரியான இடத்தை பிடித்தால்தான் உன் வாழ்க்கை வெற்றி பெற்றது என்று பொருள்.
இந்த உணர்வு நமக்கு இருக்கணுமா இல்லையா சார்? வாழ்க்கையில் நம்ம முன்னுக்கு வரணும்னு சொன்னா நாம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். படிக்கணும், இன்னும் நிறைய படிக்கணும், இன்னும் ஒரு பெரிய இடத்துக்கு போகணும், இன்னும் நல்ல மனிதர்களை சந்திக்கணும், இன்னும் நம்ம மேலே வரணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கணும். அப்போ அதிருப்தி இருக்காதா அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. பொறாமை இருக்கக்கூடாது, வெறுப்பு இருக்கக்கூடாது, இன்னொருவர் மேலே பகை இருக்கக்கூடாது. ஆனால் நம்ம முன்னேறணும் அப்படிங்கிற அந்த விழிப்பான பார்வை தவிர்க்க முடியாதது. நம்ம அடைவதற்கு எதுவும் இல்லை அப்படின்னா அது புத்தர் மாதிரி ஞானம் அடைகிற நிலை, அது வேற நிலை. நான் அதை எப்பவுமே கொஸ்டின் பண்றதே இல்லை. ஞானம் அடைகிற நிலையை ரமணர் மாதிரி புத்தர் மாதிரி ஒரு ஞானம் அடைதல்னு ஒரு நிலை உண்டு, அதை நான் கொஸ்டினே பண்ணல. ஆனா உலகத்துல இல்லறத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நாம முன்னுக்கு மேல எப்படி வர்றது? ஒன் ஸ்டெப் அஹெட் அப்படின்னு போய்கிட்டே இருக்கு. இதுக்கு என்ன வேணும்? முதல் விஷயம், மனுஷனுக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்கக்கூடாது. தாழ்வு மனப்பான்மை இல்லாதவங்க யாராவது இருக்காங்களா? இப்போ சில பேர் படிக்கலைன்னா தாழ்வு மனப்பான்மை அடைகிறாங்க, இல்லை சரியான ஒரு ட்ரெஸ்ஸு இதுவும் போடல அப்படின்னா தாழ்வு மனப்பான்மை அடைகிறாங்க, நல்ல ட்ரெஸ் போட முடியல அப்படின்னா ஒரு கல்யாணத்துக்கு போகிறதுக்கு யோசிக்கிறாங்க. இந்த செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ் வந்தது பார்த்தீங்களா, இன்ஜினியரிங் காலேஜ். அப்போ எங்கள் குடும்பத்தில் ரொம்ப நெருங்கின உறவு ஒரு பையனை வந்து இன்ஜினியரிங் காலேஜில் சேர்த்த போது அவங்க அப்பாட்ட அழுகுறான். என்ன சொன்னான் தெரியுங்களா? நீ பாட்டு கொண்டு போய் என்னை காலேஜில் சேர்த்துட்ட, வரவெல்லாம் வந்து கலராக நல்ல அருமையான ட்ரெஸ் எல்லாம் போட்டு வரான், எங்கிட்ட அப்படி நல்ல ட்ரெஸ்ஸே இல்லை. அப்பாவை கோச்சிக்கிட்டான் அவன். உன் ஆசைக்காக என்னை கொண்டு போய் காலேஜில் தள்ளிட்ட, எல்லாரும் நல்ல ட்ரெஸ் பண்ணும்போது நான் மட்டும் பிச்சைக்கார மாதிரி போகிறேன் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னான். அவங்க அப்பா ரொம்ப நல்லவர். ஏன் நல்லவர்னு சொல்லட்டுமா? அவங்க அப்பா எனக்கு உயிருக்குயிரான நண்பர். அவர் கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தவர், ஒரு பைசா லஞ்சம் வாங்கினது இல்லை. அப்போ என் நண்பர் எவ்வளோ நேர்மையானவர்னு எனக்கு தெரியும், எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைய படிக்க வைக்கிறாருன்னு எனக்கு தெரியும். என் எதிர்த்தாப்பில் என் ஃப்ரெண்டை அவன் திட்டுறான், அவங்க அப்பாவை அவன் திட்டுறான். நான் அந்த பையனை கூப்பிட்டேங்க, வாட உனக்கு என்ன ப்ராப்ளம்? காலேஜில் விதவிதமான ட்ரெஸ்ஸோடு போல மற்றவெல்லாம் வர்றான்னு உனக்கு ப்ராப்ளமா? ஆமாம், அதே தான் ப்ராப்ளம் எனக்கு. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்லு. நீ காலேஜில் நடிக்க போறியா படிக்க போறியா? படிக்க போகிறதுக்கு விதவிதமான ட்ரெஸ்ஸு தேவையில்லடா, நடிக்க போகிறதுக்கு விதவிதமான ட்ரெஸ்ஸு தேவை. நீ காலேஜில் நடிக்க போறியா படிக்க போறியா? அங்கிள் நீங்கள் இப்படிலாம் பேசலாம் அங்கிள், இருந்தால் கூட எனக்கு எவ்வளோ அவமானமாக இருக்குது தெரியுமா? ஒன்று தெரிஞ்சுக்கோ, எப்பெல்லாம் உனக்கு அவமானம் வருதோ அப்போ ஒன்று புரிஞ்சுக்கோ. என்ன? உங்கள் அப்பன் நேர்மையானவன், இந்த உலகத்தில் நேர்மையான தகப்பனுடைய பிள்ளையா நான் பிறந்திருக்கிறேங்கிறத பெருமையா நினை. 5 காசு எதுக்கும் வாங்க மாட்டான், எங்கள் அப்பா அப்படிப்பட்ட நேர்மையானவன், இவ்வளவு நேர்மையான ஒரு தகப்பனுக்கு நான் பிள்ளையா பிறந்திருக்கிறேங்கிறத பெருமையா நினைச்சுக்க. அந்த அவமானம் உனக்கு தெரியாதுடா. போய் படி, படிக்கிற வேலையை பார். இப்போ படிச்சுட்டோம், அவன் சிங்கப்பூரில் பெரிய வேலையில் இருக்கிறான், எல்லாம் நல்லா இருக்கிறான். எதுக்கு சொல்ல வர? அந்த நேரத்தில் ஒருத்தர் வேண்டி இருக்கு, அவங்களுக்கு வந்து அந்த அந்த வார்த்தையை சொல்றதுக்கு ஒருத்தர் வேண்டி இருக்கு. அதுக்கு தான் நீங்க தன்னம்பிக்கை ஊட்டுகிற நல்ல புஸ்தகங்களை படிக்கிறது, சிந்திக்கிறது, அந்த 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 பழக்கத்தை வளர்த்துக்கணும். நான் முதல்ல படிக்க ஆரம்பிச்ச தன்னம்பிக்கையான புஸ்தகம்னு சொன்னா எம்.எஸ். உதயமூர்த்தி தான். ஏன்னா நான் சமய சொற்பொழிவாளனா பேசிக்கிட்டு இருந்த காலம். அப்புறம் சன் தொலைக்காட்சியில் என்னை கூப்பிட்டு பேச வைக்கிறாங்க. அந்த மாதிரி காலகட்டத்தில் நான் பொதுவான இலக்கியங்கள் படிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் எம்.எஸ். உதயமூர்த்தி புக்கு படித்தேன். எண்ணங்கள் அப்படிங்கிற ஒரு புத்தகம் படித்தேன். இன்றைக்கும் அது ஒரு ஒண்டர்ஃபுல் புக்கு. ஆனால் அமெரிக்க எழுத்தாளர்களை கொஞ்சம் தழுவி எழுதப்பட்டது. அதாவது அதில் ஒரிஜினாலிட்டி உள்ளேந்து வந்ததை விட அது மொழிபெயர்ப்பு உதாரணங்கள் ரொம்ப அதிகம். அமெரிக்கன் எக்ஸாம்பிள், வெளிநாட்டு உதாரணங்கள், இதெல்லாம் நிறைய எழுதியிருந்தார் அவர். அப்போ எனக்கு வந்து நான் கல்லூரி முடிச்சுட்டு லா காலேஜ் முடிச்சுட்டு மேடைக்கு வர்ற காலம். நமக்கு வாய் கொழுப்பு ஜாஸ்தி, இப்போவே ஜாஸ்தி. அப்போ கேட்கணுமா? நான் ஒன்று என்ன பண்ணிட்டேன், டக்குன்னு எம்.எஸ். உதயமூர்த்தி கோயம்புத்தூரில் அன்னபூர்ணா ஹோட்டலில் தங்கியிருந்தார். அவரை போய் பார்த்து சொன்னேன், உங்கள் எண்ணங்கள் புஸ்தகம் படித்தேன் சார், நல்லா இருந்தது அப்படின்னு. அப்படியா தம்பி, நல்லா இருங்க, ரொம்ப மகிழ்ச்சின்னார். இதோட நிறுத்தலைன்னா. ஆனால் எல்லாம் என்ன உதாரணமெல்லாம் நீங்கள் வெளிநாட்டு உதாரணமாக காட்டியிருக்கிறீங்க, அதில் எல்லாம் அமெரிக்கா, இங்கிலாந்து, இந்த மாதிரி வெளிநாட்டு உதாரணமாக காட்டியிருக்கீங்க. என்ன இருந்தாலும் தன்னம்பிக்கை நூல் எழுதுறீங்க, இந்தியாவில் தமிழில் எழுதுறீங்கன்னு சொன்னால் தமிழ்நாட்டு உதாரணம் காட்ட வேணாமா அப்படின்ட்டு கொழுப்பெடுத்து போய் ஒரு வார்த்தை சொன்னேன் அவர்கிட்ட. என்ன தெரியுங்களா? தன்னம்பிக்கை விதை போட்டு விளைய வேண்டுமே ஒழிய இறக்குமதி பண்ணி கட்டுப்படி ஆகுமா? நீங்கள் வெளிநாட்டு இலக்கியங்களிலிருந்து இறக்குமதி செய்திருக்கிறீர்கள், விதை போட்டு விளைவதல்லவா தன்னம்பிக்கை அப்படின்னு. உட்கார்ந்திருந்த எம்.எஸ். உதயமூர்த்தி ஏஞ்சாரு, என் கையை அப்படி பிடிச்சாரு. அதை நீங்க செய்யுங்களேன்,
அதை நீங்கள் செய்யுங்க. தம்பி நான் அமெரிக்காலேயே படித்தேன், அமெரிக்காலேயே வளர்ந்தேன், ரொம்ப நாள் என் வாழ்க்கை அங்கே ஓடி போச்சு, எனக்கு வெஸ்டர்ன் ஆத்தர்ஸ் தான் அதிக பழக்கம், அதனால் நான் சொல்கிற உதாரணம் எல்லாம் அதில் தான் இருக்குது. நீங்கள் ஏன் எழுதக்கூடாது? நீங்கள் நல்ல தமிழ் இலக்கியம் படித்தவர் தானே, தமிழில் எழுதுங்க, தமிழ்லேருந்து உதாரணம் சொல்லுங்கள் அப்படின்னாரு. எனக்கு அது பெரிய டேர்னிங் பாயிண்ட். என்னுடைய வெற்றி நிச்சயம்னு ஒரு புத்தகம் உருவாச்சு. அதுவும் 3 லட்சம் காப்பிக்கு மேலே வித்த புஸ்தகம். வெற்றி நிச்சயம்ங்கிற புஸ்தகம் 3 லட்சம் படிகளுக்கு மேலே விற்பனையான புஸ்தகம். விற்பனையான புஸ்தகம், தள்ளுபடி செய்யப்பட்ட புஸ்தகம் அல்ல, விற்பனையான புஸ்தகம். ஏன்னு கேளுங்களா, ஒரு லைப்ரரி ஆர்டர் கூட எனக்கு கிடையாது. ஒரு லைப்ரரி ஆர்டர் கூட எனக்கு கிடையாது என் வெற்றி நிச்சயத்துக்கு. எல்லாமே மக்கள் விலை கொடுத்து வாங்கின விற்பனையான புஸ்தகம் வெற்றி நிச்சயம்ங்கிற புக்கு. இருக்கட்டும், நான் உதாரணம்லாம் என்ன பண்ணேன், இந்திய உதாரணங்களாக எழுதுனேன். ஒரு சின்ன உதாரணம் சொல்லட்டுமா? இப்போ கண்ணில்லாத ஒருத்தர் ஹெலன் கெல்லர் அப்படிங்கிறத எல்லாரும் சொல்லுவாங்க. உங்களுக்கு ஒரு உருவ குறைபாடு இருந்ததுன்னா அதை பற்றி கவலைப்படாதீங்க, அந்த அந்த தாழ்வு மனப்பான்மையிலேயும் தள்ளி வாங்காம்பாங்க. தட் இஸ் ட்ரூ. ஹெலன் கெல்லர் அப்படிங்கிற பெண்மணிக்கு பார்வை புலன் கிடையாது. ஆனால் அவளுடைய ஃபேன்ஸ் யார் யார் தெரியுமா? அவளுடைய ஃபேன்ஸ் யார் யார் தெரியுமா? உலகம் முழுக்க யாரு? சார்லி சாப்ளின். யார் அவளுக்கு? அவங்கெல்லாம் ஃபேன்ஸு. அவளோட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டவங்க குயின் எலிசபெத். அவங்களோட சேர்ந்து அப்போ ரஷ்யாவில் இருந்த குருஷேவ் எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க ஹெலன் கெல்லரோட. ஏன்னா ஹெலன் கெல்லர் வாஸ் சோ பாப்புலர். பார்வை கிடையாது சார். பார்வை இல்லை அப்புறம் என்ன பெருமைன்னு கேட்குறீங்களா? இதான் பாருங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு இன்விடேஷன் நீங்கள் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த இன்விடேஷனில் இந்த இடத்துல ப்ளூ கலர் இருக்குல்ல, நாம் கண் இருந்தால் தானே இதை பார்த்து சொல்கிறோம். ஹெலன் கெல்லர் ஒரு 2 செகண்ட் இப்படி தொட்டுட்டு இது ப்ளூ கலரும்பாங்க. கலர் சொல்லுவாங்க. அது எப்படி முடியும் நமக்கு இன்னை வரைக்கும் தெரியாது. அதாவது பார்வை கிடையாது, வடிவத்தை சொல்லலாம் சார். தடவி பார்த்து வடிவத்தை சொல்லலாம், இது டம்ளர், இது பாத்திரம் அப்படின்னு. பட் ஹெலன் கெல்லருடைய மிகப்பெரிய ஆற்றல் என்னன்னு கேட்டா, அது என்ன நிறத்தில் அப்படின்னு கேட்டா அந்த நிறத்தை தொட்டுட்டு அவங்களுக்கு பார்வை கிடையாது, ஆனா இந்த நிறம் வாங்க. ஏன்னா கண்ணில்லைனா கூட விழிப்பு நிலை அவேர்னஸ் அப்படிங்கிறதுனுடைய பீக்குக்கு போயிட்டதுனால அவங்களால அதை உணர முடிஞ்சது. ஸோ உலகம் முழுக்க ஹெலன் கெல்லர் அப்படிங்கிறவங்க பார்வை இல்லாதவங்கள ஒரு பெரிய வரலாற்று பெண்மணியாக கொண்டாடப்பட்டார்கள். ஆச்சுங்களா? இப்போ வெளிநாட்டு நூல்களை மேற்கோள் காட்டுற எல்லாருமே பார்வை இல்லைன்னா வருத்தப்படாதீங்க, ஹெலன் கெல்லர் ஹெலன் கெல்லர்பாங்க. இப்போ நான் தமிழில் எழுதுறேன்னு ஆரம்பிக்கிறேன். நான் தமிழ்லேருந்துல சொல்லணும், விதை போட்டு விளையணும்னு சொல்லிவிட்டேனே, சேலஞ்சு நம்ம உதயமூர்த்தி சார்ட்ட. நான் என்ன எழுதுனேன்? அந்தக கவி வீரராகவ முதலியாரை பற்றி எழுதுனேன். அந்தக கவினா பார்வை இல்லாதவர். ஆனால் பார்வை இல்லாதவரை ஒழிய அவர் அவ்வளவு கெட்டிக்காரரு. எப்படி கெட்டிக்காரரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் பார்வை இல்லைங்கிறதுக்காக ஒருத்தரை குறைவாக நினைக்க முடியாதுங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிற பாருங்க. நம்ம தமிழ்நாட்டில் நடந்த சம்பவம். ஒரு அரசருடைய சபைக்கு ஒரு புலவர் போறார். அவருக்கு பார்வை இல்லை, ஆனால் அவர் கவிதை பாடுறார். அந்த கவிதை நல்லா இருக்குன்னு உடனே அந்த அரசர் சந்தோஷப்பட்டு அந்த பொன்னாடை எடு அப்படின்னார். ஒரு பொன்னாடை கொடுத்தாங்க. ஆனால் அந்த பொன்னாடை யார் கொடுத்தான்னா அந்த அங்கே இருக்கிற அமைச்சர் எடுத்து கொடுத்தாரு. அவருக்கு ஒரு சின்ன குணம் எப்படின்னா, நல்ல பொன்னாடையா இருந்தானே கெட்ட பொன்னாடையா இருந்தானே இவனுக்கு என்ன பார்வையா இருக்கு தெரிய போகுதுன்னு கொஞ்சம் பிஞ்சு போயிருந்தது, கிழிஞ்சிருந்தது. அதை பற்றி கவலைப்படலை, அதை எடுத்து கொடுத்துட்டார். யாருக்கு? அந்த கண் தெரியாதவருக்கு போத்துறதுக்கு. இந்த அரசர் அதெல்லாம் கவனிப்பாரா? அப்படி வாங்கி அப்படி பெருசா போத்தினாரு. யாருக்கு? இந்த கண் இல்லாதவருக்கு போத்தினாரு. போத்தின உடனே அவரு இப்படி எடுத்துக்கிட்டு இப்படி தடவ ஆரம்பிச்சார். இன்னைக்கு சொல்லட்டுமா, 10 ரூபாய்க்கும் 5 ரூபாய்க்கும் வித்தியாசம் தெரியாம நாம கொடுத்துருவோம். ஆனா நம்ம குழந்தைங்க கண்ணில்லாத பிளைண்ட் ஸ்கூல்ல படிக்கிறாங்க பாருங்க, அவங்க ஒரு நாள் கூட 10 ரூபாய்க்கும் 5 ரூபாய்க்கும் வித்தியாசம் தெரியாம கொடுக்க மாட்டாங்க. அவங்க கிட்ட ஒரு தனி திறமை இருக்கும். அப்படியே தடவியே இது 5 ரூபாயா 10 ரூபாயா 2 ரூபாயா 1 ரூபாயா எல்லாம் சொல்லுவாங்க, காயினை சொல்லுவாங்க. அது ஒரு பெரிய அவங்களுக்குன்னு ஒரு தனி திறமை. இந்த புலவருக்கு பொன்னாடை போத்தின உடனே அவர் என்ன பண்ணாரு பாருங்களேன், இப்படி 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 தடவிக்கிட்டே இருந்தாரு. அதாவது அதில் என்ன டிசைன்னு பார்க்குறாரு. இந்த அமைச்சர் பக்கத்தில் இருந்தார் பாருங்க, அது என்னன்னு சொல்லலாங்கிறதுக்காக வாயை திறந்தார். அதுக்குள்ள அரசரே சொன்னார், என்ன டிசைன்னு பார்க்குறீங்களா? அதில் மாங்காய் உங்களுக்கு தெரியுமா, பொன்னாடையிலலாம் மாங்காய் இருக்கும். மாங்காய் இருக்குன்னாரு. புலவர் அடிச்சாரு, மாங்காய் மட்டும் இல்லைங்க பிஞ்சு இருக்குன்னாரு.
என்ன வார்த்தை பாருங்க. மாங்காய் மட்டும் இல்லை, மாங்காய்க்கு பிஞ்சு உண்டு, துணி பிஞ்சு இருக்குது. மாங்காய் மட்டும் இல்லைங்க, அது பிஞ்சு இருக்குதுங்க அப்படின்னார். இவர் பார்வை இல்லைன்னா கூட எவ்வளவு ஆழமான ஒரு பார்வை இருக்கு பார்த்தீங்களா? இதே மாதிரி அந்த கவியினுடைய சிறப்பு என்னன்னு கேட்டா, அந்த வாழ்க்கையில அரசர் அகலங்கன்னு பேரு. அவன் வெளியில போயிட்டு வர்றான். அவன் ஒரு உலா போயிட்டு எங்கேயோ போயிட்டு திரும்பி வர்றான். வந்தனும் ஒரு காட்சியை பார்த்துட்டான். அந்த காட்சியை பார்த்துட்டு அரண்மனைக்குள்ள நுழைஞ்ச உடனே எல்லா புலவர்களையும் கூப்பிட்டு, நான் ஒரு காட்சியை பார்த்துட்டு வந்தேன், அதை பற்றி யாராவது பாட்டு எழுதுனா நான் ஒரு யானைக்கன்றும் வளநாடும் தருகிறேன், ஒரு யானை கூட்டு கொடுக்குறேன், அதுக்கு வேண்டிய நிலம் கொடுக்குறேன்னா. இவன் கூட வாக்கிங் போனவங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல என்னன்னா அரசர் எதை பார்த்தாரு அப்படிங்கிறது ஒன்றும் சொல்ல தெரியல. ஆனால் கண்ணில்லாத அந்த புலவர் என்ன சொன்னார், ஒரு பாட்டு பாடினார். என்ன பாடுறாருன்னா, வாழை மரத்தோட குருத்து இருக்குது இல்லை, அந்த வாழை மரத்தோட குருத்து இப்படி வெளியே வந்து இப்படி காற்றுல இப்படி இப்படி ஆடும் இல்லை, அந்த வாழை மரத்தில் ஒரு கிளி கூடு கட்டி இருக்குது. அந்த கிளி குஞ்செல்லாம் அதில் உட்கார்ந்து இருக்குது. இந்த இலை இப்படி ஆடும் போதெல்லாம் அந்த கிளி குஞ்சு பயந்துக்கிட்டு உள்ளே போகுது, திரும்பி நிமிந்து வருது, பயந்துக்கிட்டு உள்ளே போகுது. இதைத்தான் அரசர் என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்கார், பார்த்துட்டு வந்திருக்கிறாரு. இதை சார் கூடவே போகாத இந்த புலவர் அந்த காட்சி அப்படியே பாடி, அந்த பறவை குஞ்சுகள் வாழை இலையை பாம்பு என்று அஞ்சி நடுங்குகின்ற அந்த அகலங்க நாட்டுக்கு சொந்தக்கார அரசனே அப்படின்னு பாடிட்டார். அவர் எப்படி பாடினார்னு தெரியாது. அப்ப அவருக்கு இது எப்படி புரிஞ்சது தெரியாது. ஆனா ஒரு உள்ளுணர்வு இருக்கு. மன்னன் என்ன நினைக்கிறாங்கிறது தன்னுடைய மனசுல வாங்கக்கூடிய ஒரு உள்ளுணர்வு இருக்கு. ஆனா அவன் தமிழ்நாட்டு புலவன். நான் எதுக்கு சொல்ல வந்தேன், தமிழ்நாட்டு புலவனாக இருக்கிறவன் வெளிநாட்டில் இருக்கிற ஹெலன் கெல்லரை நாம மேற்கோள் காமிச்சிக்கிட்டு இருக்கிறோமே, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பார்வை இல்லாத ஒரு பெரும் புலவன் எத்தனை பெரிய ஒரு காரியத்தை செய்திருக்கிறான் புரிந்து கொள்ளுங்கள். இப்படி தன்னம்பிக்கை இலக்கியம் எழுதுகிற போது கூட இந்திய தன்மை உடையதாக நம்முடைய நாட்டு நிகழ்வுகள், நம்முடைய நாட்டு வாழ்க்கை முறை, அதை உதாரணமாக காட்டி எழுதினேன். லால் பகதூர் சாஸ்திரி சார் உங்களுக்கு தெரியும், உயரம் குறைஞ்சவர், கொஞ்சம் குள்ளமானவர். அவர் லால் பகதூர் சாஸ்திரி எகிப்து நாசர் நின்னா எப்படி இருக்கும் உயரம், எல்லாத்தை விட அதிகமான உயரம் உள்ளவர். இவர் நார்மலை விட குள்ளமானவர் நம்ம லால் பகதூர் சாஸ்திரி. அப்போ லால் பகதூர் நீங்கள் நமக்கு குண்டா இருந்தால் ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தாழ்வு மனப்பான்மை வரும். தோல் கருப்பாக இருந்தால் ஒரு தாழ்வு மனப்பான்மை வரும். அப்புறம் பல்லு தெத்தலாக இருந்தால் தாழ்வு மனப்பான்மை வரும். தலைமுடி சீக்கிரமாக நிறைச்சுட்டா நமக்கு தாழ்வு மனப்பான்மை வரும். உடம்புல வந்து ரொம்ப வத்தலும் தொத்தலுமா இருந்தால் ஒரு தாழ்வு, அது உடம்பை பற்றிய சிந்தனையில் நமக்கு தாழ்வு மனப்பான்மை வரும். உயரம் கம்மியாக இருந்தால் ஒரு தாழ்வு மனப்பான்மை வரும். இதை கேட்குறான் சார். என்ன கேட்டான் தெரியுங்களா, லால் பகதூர் சாஸ்திரிட்ட உலகத்திலேயே உயரமான ஆளெல்லாம் நீங்கள் போய் வரவேற்க வேண்டியிருக்கு ஏர்போர்ட்டில், வெளிநாட்டிலேருந்து வரும்போது நீங்கள் குள்ளமாக இருக்கிறீங்க, அது உங்களுக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தாழ்வு மனப்பான்மையை உண்டு பண்ணலீங்களா அப்படின்னு கேட்டார். அவர் ஒரே வார்த்தை சொன்னார், இல்லையே, எவ்வளோ உயரமானவனும் என்கிட்ட குனிஞ்சு தான் பேசணும். அவன் எவ்வளோ வசனமாக இருந்தால் எனக்கு என்ன, அவன் தான் குனியணும், நானா நிமிந்து பார்க்க முடியும்? எவ்வளோ வசனமானவனும் என்கிட்ட குனிஞ்சு தான் பேசணும்ட்டு அவர் பாட்டுக்கு அப்படியே போயிட்டார். இதை எதுக்கு சொல்ல வரேன், ஒரு எல்லையில் மனிதன் தாழ்வு மனப்பான்மை அற்றவனாக இருக்கும். நமக்கு என்னென்ன தாழ்வு மனப்பான்மை வரும் தெரியுங்களா? இப்போ கல்லூரி மாணவர்கள் வந்திருந்தால் நான் இன்னும் பயனுடைய செய்தி சொல்வேன். கொஞ்சமாக வந்திருக்கிறீங்க, பரீட்சை நேரம் படிக்கிறீங்கன்னு நம்புகிறேன். நீங்கள் போய் வீட்டில் பிள்ளைகளோட பேசுகிறதா இருந்தால் சொல்லுங்க, பேசுகிறதுக்கெல்லாம் உங்கள் பிள்ளைங்க உங்களை விட்டா அவங்கக்கிட்ட பேசுங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு எங்கெங்கெல்லாம் நான் தமிழ் மீடியம் படித்தோம் சார், எஸ்எஸ்எல்சி வரைக்கும் தமிழ் மீடியம் முடிச்சுட்டு பியூசி இங்கிலீஷ் மீடியம் போகிறேன். ஐயோ பயமாக இருக்குது, ஏன்னா வாத்தியார்லாம் இங்கிலீஷில் பேசுகிறாங்க. அவங்க இங்கிலீஷில் பேசி நம்மளை கேள்வி கேட்டால் என்ன பண்ணுறதுன்னு பம்புறேன். ஏதாவது கேள்வி கேட்டால் பதில் சொல்லணும். பதில் சொன்னால் என்னென்னா ஈஸுக்கு வாசு வரும், வாசுக்கு ஈஸு வரும், ஆறுக்கு வேர் வரும், வேருக்கு ஆறு வரும். ஏதாவது தப்பாக இங்கிலீஷ் பேசிட்டா சிரிச்சுட்டா என்ன பண்ணுறதுன்னு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அந்த காலகட்டத்தில் வருது, மனசில் பயமாக இருக்குது. அப்படி யோசிக்கிறோம். 6 மாதம் கழித்து தான் தெரிஞ்சது அவரே தப்பாக பேசுகிறாருன்னு. அவருக்கு ரென்னன் மார்ட்டின் வாங்கி நான் தனியாக போய் ஒரு டியூஷன் வச்சு வேற ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட ரென்னன் மார்ட்டின் வச்சு எல்லாம் படித்து குடிச்சு ஒரு மாதிரி என்னை சமாளிச்சுக்கிட்டு மேலே வந்தேன். ஏன்னா ஆங்கிலத்தில் தொடர்ந்து பேசும்போது பிழை வந்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு. ஆனால் தன்னம்பிக்கை நம்ம பிள்ளைங்களுக்கு வரணுமா இல்லையா? தமிழ் மீடியம் படிச்சுட்டு இங்கிலீஷ் மீடியம் போகுது, பயந்தே சாவறதா?
நம்ம தமிழ் மீடியத்தில் படிச்சிட்டோமே, அப்துல் கலாம் தமிழ் மீடியம் படித்தவர் தான் ஜெயிக்கலையா? வாழ்க்கையில் நம்பிக்கை இருக்கணும். நம்ம அதனால என்ன இப்போ என்ன குறைஞ்சி போச்சு? அந்த காலத்தில் மேலே வந்த அத்தனை பேருமே தமிழ் மீடியம் படிச்சுட்டு தான் மேலே வந்தாங்க. தைரியமாக அவங்க வந்தாங்க. பின்னாடி ஆங்கிலம் தானாக வருது. ஒன்று புரிஞ்சுக்கங்க வித்தியாசத்தை. மொழி அறிவு என்பது வேறு, விஞ்ஞான அறிவு என்பது வேறு. இந்த நாட்டில் சாபக்கேடு என்ன தெரியுங்களா? ஆங்கிலத்தில் பேசினா அறிவாளின்னு நினைக்கிறான். மட்டையம் கூட இங்கிலீஷில் பேசலாம்டா. அதுக்கு ஆங்கிலத்தில் பேசுறதுக்கும் அறிவுக்கும் பெரிய சம்பந்தம் கிடையாது. நீ சப்ஜெக்ட்ல வெல் பெஸ்டா இல்லையான்னு பார்க்கணும். சப்ஜெக்ட்ல சில பேர் பயங்கர ஆழமா இருப்பான், ஆங்கிலம் அவனுக்கு வராம இருக்கும். தப்பா? ஆங்கிலத்தில் பேசினாதான் அறிவாளி அப்படின்னு நினைச்சா இந்த நாட்டை போய் என்ன சொல்றது? அதுக்கப்புறம் தமிழ்ல பேசலாம், தெலுங்குல பேசலாம், ஹிந்தியில பேசலாம், இங்கிலீஷ்ல பேசலாம். உன் தாய்மொழி அல்லது உனக்கு பழக்கமான மொழி என்னவோ தைரியமா பேசணும். அப்படியே வாயை அப்படியே மூடிக்கிட்டு அப்படியே உட்காந்துருந்தா முடியுமா? எதுக்கு சொல்ல வரேன்? நம்ம இன்னொரு மொழியில எப்படி பேசுறதுங்கிற இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருந்தா கல்லூரி காலங்களில் ஜெயிக்க முடியாது. அதே மாதிரி 10 பேர் இருக்கிற இடத்துல நீங்க ஜெயிச்சு மேல வரணும்னு சொன்னா நமக்கு இந்த மொழி வராதோன்னு பயப்படக்கூடாது. இந்த தமிழ்நாட்டோட முதலமைச்சரா ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார்னு ஒரு பெரியவர் இருந்தார். எனக்கு அவங்க மேலெல்லாம் ரொம்ப மரியாதைங்க. ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் மாதிரியெல்லாம் ஒரு மிக உத்தமமான மனிதர்களை பார்க்க முடியாது. அவர் தம்பி என்ன பண்ணிட்டாரு? கவர்மெண்ட் டிராக்டரை அவர் சொந்த நிலத்தில் யூஸ் பண்ணிட்டாரு. அவருக்கு நிலம் இருக்கு, உழணும். அப்போ கவர்மெண்ட் டிராக்டருக்கு வாடகை கொடுத்து அவங்கவுங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போல்லாம் டிராக்டரே கிடையாது. வேணா கவர்மெண்ட்டுக்கு வாடகை கொடுத்து அதை எடுத்துகிட்டு போய் அவங்க நிலத்தில் யூஸ் பண்ணலாம். அதை தான் அவங்க தம்பி பண்ணார். அவர் ஒன்றும் தப்பாக பண்ணல. கவர்மெண்ட் டிராக்டரை அவர் வாடகை கொடுத்து தன்னோட நிலத்தில் விழுதார். தெரிஞ்ச ஒன்று கூப்பிட்டு விட்டு பயங்கர கோவப்பட்டார். அவங்ககிட்டேருந்து பெனால்ட்டி போட்டு பணம் வாங்கு, இனிமேல் அவன் கேட்டால் டிராக்டர் கொடுக்காது அப்படின்னார். அந்த மாதிரிலாம் நீங்கள் ஒரு நேர்மையான மனிதர்களை பார்க்குறதே கஷ்டம் சார். ஒரு தடவை அவர் முதலமைச்சராக இருக்கிறாரு. மெட்ராஸில் கார் நிற்கிது. கார் டிக்கியை திறந்து அவருடைய பெட்டி, படுக்கை, கூஜா, அந்த காலத்தில் எல்லாம் கூஜா கஜெல்லாம் வச்சு தான் எடுத்துகிட்டு போவாங்க. சரி, அதோடு நிறுத்திக்கிறேன். அப்புறம் இந்த கூஜான உடனே எனக்கு வேறு ஏதோ தோணுது சொல்லணும்னு. ஏற்கனவே எனக்கு இப்போது 7:30 சனி, என்னத்துக்கு நமக்கு கொஞ்சம் அடக்கி வாசிப்போம். கூஜா இதெல்லாம் அப்படி அந்த டிக்கிலேருந்து எல்லாம் இறக்குறாங்க. அவர் பாருங்கள் இப்படி கையை வச்சுக்கிட்டு நிற்கிறாரு. ஒன்றா இருக்கிறது பெட்ஷீட் எடு, பாய் வந்துருச்சா, கூஜா வந்துருச்சா. ஒரு பலாப்பழம் இறக்கணும் சார். டிரைவர் ஒரு பலாப்பழத்தை இறக்குனார் சார். இது ஏது பலாப்பழம்? நம்ம வாங்கலையே, ஏது அப்படின்னா. திண்டிவனம் டிராவலர்ஸ் பங்களாவில் வண்டி நின்ன போது பிடபிள்யூடி கெஸ்ட் ஹவுஸில் அந்த மரத்தில் பலா பழுத்து இருக்குது, சும்மா தானே போகுது வண்டி, ஐயா மெட்ராஸ் தானே போகிறாரு அப்படின்னு அந்த வாட்ச்மேனு அந்த பலாப்பழத்தை பிடுங்கி டிக்கியில் போட்டான்னு. யாரை கேட்டு வாங்கினேன் அப்படின்னா. இல்லைங்க, பழம் பழுத்து இருக்குது, ஐயா ஊருக்கு போகிறீங்க சென்னைக்கு, இருக்கட்டும்னு அந்த வாட்ச்மேனு அந்த பழத்தை கொடுத்தான். நீ ஒரு காரியம் பண்ணு, என்ன, இந்த பலாப்பழத்தை தலையில் வச்சுக்கிட்டு மறுபடியும் இங்கேருந்து திண்டிவனம் போய் அவங்ககிட்ட அந்த பலாப்பழத்தை கொடுத்துட்டு பலாப்பழத்தை பெற்றுக்கொண்டேன்னு ரசீது வாங்கிக்கிட்டு வா. டிரைவர் சொன்னா பலாப்பழம் 2 அணா, ஆனால் பஸ் சார்ஜ் 4 அணா. இப்போ நான் மறுபடியும் போகணும்னா 4 அணா பஸ்ஸுக்கு ஆகும். பலாப்பழம் இங்கே நம்ம ஊர்லேயே 2 அணாக்கு கிடைக்கும். பரவாயில்ல, நீ பண்ண தப்புக்கு பெனால்ட்டி 2 அணா, போயிட்டு வா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது இவ்வளவு துல்லியமான நேர்மைன்னா நம்ம நினைச்சு பார்க்க முடியாது. அந்த ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் ஜவஹர்லால் நேருக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. யார்கிட்டேருந்து ஒரு லெட்டர் வருது, பிரைம் மினிஸ்டர்கிட்டேருந்து ஒரு லெட்டர் வருது. நேரு கேட்குறாரு, வாட் இஸ் த ஒப்பீனியன் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு கேட்குறாரு. இந்த லெட்டர் வருது, வாட் இஸ் த ஒப்பீனியன் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர், கான்ஃபிடென்ஷியல்னு போட்டிருக்கு. அதனால சிஎம் தானே ஓப்பன் பண்ணி தான் படிக்கணும். ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் சார் 3ஆம் கிளாஸ் தான், ஆனால் இங்கிலீஷ்லாம் படிப்பார். இதெல்லாம் ஒரு ஆச்சரியமான குணம். அவர் லெட்டரை படிச்சுட்டு என்ன பண்ணாரு அது பாருங்க. இன் மை ஒப்பீனியன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் லெட்டரை. இன் மை ஒப்பீனியன்கிற போது ஒப்பீனியன் ஸ்பெல்லிங் தப்பாயிட்டார். அவருக்கு தெரியாது, இங்கிலீஷ் தெரியாது. ஒப்பீனியன் ஸ்பெல்லிங் தப்பாயிட்டாரு. ஆனால் மற்றதெல்லாம் எழுதி அந்த லெட்டரை கவருக்குள்ளே போட்டு செக்ரட்டரியை கூப்பிட்டு இதை டெல்லிக்கு போஸ்ட் பண்ணு அப்படின்னார். அவர் எல்லா செக்ரட்டரி மாதிரி பிரித்து படித்தார். எப்படி இருக்கு உள்ள அப்படின்னு என்னன்னு படித்தார். ஒப்பீனியன் ஸ்பெல்லிங் தப்பாக இருக்கு. இதனடா வம்பா போச்சு, ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குது அப்படின்ட்டு அவர் வேற எழுதி கையெழுத்து கொண்டாந்து வச்சாரு. இப்படி பார்த்தாரு, ஏன் எழுதியிருக்கிற நீ அப்படின்னாரு. இல்லைங்க, நீங்கள் எழுதுனதில் ஒப்பீனியன் ஸ்பெல்லிங் தப்பு. அவருடைய பஞ்சு பாருங்க. உன் ஒப்பீனியன் கேட்டானா என் ஒப்பீனியன் கேட்டானா.
உன் ஒப்பீனியன் கேட்டானா என் ஒப்பீனியன் கேட்டானா? இல்லைங்கோ, எல்லார் ஒப்பீனியனுக்கும் இதான் ஸ்பெல்லிங்னார் அவர். கிடையாது, என் ஒப்பீனியனுக்கு இதான் ஸ்பெல்லிங், ஓ ஒப்பீனியனுக்கு அதான் ஸ்பெல்லிங் சொல்லிட்டு சார் சும்மா விளையாடுறாரு அவர். கோபம் அப்படி சிரிச்சுக்கிட்டே சொன்னார், என்ன எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுங்கிறத மறைக்கிறியா? எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுங்கிறத ஜவஹர்லால் நேருக்கு தெரியக்கூடாதுன்னு திருத்தி எழுதி நீ மறைக்கிறியா? ஒன்று தெரிஞ்சுக்கோ, ஓமந்தூராருடைய வார்த்தை, ஒன்று தெரிஞ்சுக்கோ, ஒரு முதலமைச்சருக்கு என்ன தெரியாதுங்கிறது பிரதம மந்திரிக்கு தெரிஞ்சாதான்டா நாடு உருப்பிடும். எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுங்கிறது அவருக்கு தெரியட்டும், எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுங்கிறது நேருக்கு தெரியட்டுண்டா. நான் தப்பா எழுதின லெட்டரே போடு, என் லெட்டரை போஸ்ட்ல போடு, உன் லெட்டரை குப்பையில் போடு. இல்லை ரெண்டு கவனிச்சிங்களா? என்னன்னா இன்பார்ன் லீடர்ஷிப் குவாலிட்டி, 3ஆம் கிளாஸ் தான். இன்பார்ன் லீடர்ஷிப் குவாலிட்டி, என் லெட்டரை டெல்லிக்கு போடு, உன் லெட்டரை குப்பையில் போடு. சார் இங்கிலீஷை திருத்தக்கூடாதுன்னு நினைக்கல, எனக்கு இங்கிலீஷ் தெரியாது தான், எனக்கு தெரியாதுங்கிறது நேருக்கு தெரியட்டுன்னார். சார் இது சாதாரண விஷயம் அல்ல. உங்களில் பல பேர் துன்பப்படுவதற்கு என்ன காரணம் தெரியுமா? உங்கள் உண்மையான இயல்பு மற்றவருக்கு தெரியாதபடி அதை எப்படியாவது நாம் மாற்றி அதை ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டும் என்று நினைப்பதால் தான் வாழ்க்கையில் எப்போதும் அதிகம் கஷ்டப்படுகிறோம். நான் யாரு ஒரிஜினலா அப்படியே வெளிப்படட்டும், அதை பத்தி எனக்கு ஒன்றும் கவலை கிடையாது. இப்போ நான் கோவக்காரன் தெரிஞ்சுக்கோ, நான் வந்து நேர்மைக்காக என்ன வேணாலும் பேசுவேன், அப்படியே தெரிஞ்சுக்கோ. அதை பூசி மொழிகி மறைச்சு எவ்வளவு காலம் நீ அப்படி பண்ணிட்டு இருக்க முடியும்? சில பேர் சைவம் சாப்பிட மாட்டாங்க சார், ஆனால் வெளியில சைவம் சாப்பிட்ற மாதிரி நடிப்பாங்க. எதுக்கு இந்த வேஸ்ட்? நீ அசைவம் சாப்பிடுவியா? சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு போய் அசைவம் சாப்பிடுவேன். சார் விவேகானந்தர் ஓப்பனா சொல்றாரு, நான் அசைவம் சாப்பிடுவேன் அப்படிங்கிறாரு. அவர் ஒன்றும் இன்ஹிபிஷன் இல்லை, மறைக்கல. அவருக்கு அவர் அமெரிக்கா போன போது கிடைக்கல, மஜும்தார் அதை குறை சொல்றாரு. என்ன சொன்னார் தெரியுங்களா? என்ன சாவ சொல்றியா? இங்க என்ன பட்டி கிடந்து என்ன சாவ சொல்றியா? அமெரிக்கால நான் கிடைச்சது சாப்பிட்டேன், இப்ப என்னங்கிற அப்படின்னார். நான் ஒரு வார்த்தை சொல்லட்டுமா? பொய்யான புகழை விட உண்மைதான் எப்போதும் மேலானது. தூத்து நான் சாப்பிட்டேன், இப்ப என்னங்கிற? அதை திருட்டுத்தனமா மறைக்கிறதா? மறைக்க நான் விரும்பல, எதுக்கு மறைக்கணும் அப்படின்னார். இதை எதுக்கு சொல்ல வரேன்? பல பேர் தான் யாரா இருக்கிறாங்களோ அதுவா வெளிப்பட விரும்புறது இல்ல. வேற ஒரு இவங்க கஞ்சனா இருப்பாங்க சார், வள்ளல் மாதிரி காட்டிக்கணும்னு நினைப்பாங்க. எதுக்கு இந்த அவஸ்தை? அப்போ உன் இயல்பு என்னவோ அந்த இயல்போடு அப்படியே ஒரே வார்த்தை சொல்லட்டுமா? இதுக்கு ஒரு சூத்திரம், நீயாக இரு. நீயாக இரு, நீ யாரோவாக உன்னை வெளிப்படுத்தாது. நம்ம யாரோ மாதிரி நம்மளை காட்டிக்கணும்னு நினைச்சோம்னா நம்ம தோத்து போயிடுவோம். நாமளாவே இருந்தோம்னு சொன்னா நம்மளை யாரும் அசைக்க முடியாது. இது 2வது ஸ்டேஜ். 3, நம்ம வளரணும் அப்படின்னு சொன்னா அந்த பாசிட்டிவான ஆட்டிடியூட் உள்ள நபர்களுக்கு மத்தியில் இருக்கணும். இது கொஞ்சம் ரொம்ப எசென்ஷியல். எப்படின்னா சில பேர் உங்களை எப்பவுமே கரிச்சு கொட்டிக்கிட்டே இருப்பாங்க, உங்களை முன்னுக்கு வர விட மாட்டாங்க. மன்னிச்சுக்கோங்கம்மா, புள்ள வளர்க்குற போது நாம் வந்து எப்பவுமே நெகட்டிவாக பேசக்கூடாது. நான் அதை சொல்லித்தரத்துக்காக சொல்ல வேண்டியிருக்கு, என்னை மன்னிச்சுக்கோங்க. நீ எங்கே படித்து உருவிட போகிற? உனக்கு இதெல்லாம் வரவே வராது, உனக்கு கணக்கு எப்படி வரும்? உங்கள் அப்பனுக்கே வரல, உனக்கு வருமா? இந்த மாதிரிலாம் தேசியம் பேசாதீங்க. டேய் பின்னிரு விட, நீ அல்ல மேலே ஒரு விட, அதனால என்னடா வரலன்னா என்ன, கணக்கு வரலன்னா பெரிய விஷயமா? நல்லா அதெல்லாம் ஜம்முன்னு மேலே வருவேன். ஒரு புதுக்கவிஞன் 2 வரி எழுதியிருந்தான், கோச்சுக்காதீங்க. புதுக்கவிந்தன், படித்தவன் பாடம் நடத்துகிறான். ஏன் 10,000 ரூபா சம்பளத்துக்கு போய் வாத்தியாரை உட்காந்து MB MA PhD பாடம். படித்தவன் பாடம் நடத்துகிறான், படிக்காதவன் பள்ளிக்கூடம் நடத்துகிறான். புரிஞ்சு போச்சு. என்னமோ போயிச்சா சரிதானே இந்த உலகத்தில். நம்ம புள்ள படிக்கலையா, படிப்பு வரலையா, அதே வாடாக்க நீ மேலே வருவடா, வாடா இதை படுற, உனக்கு என்னடா வருது, அதை படுற, அப்படி சொல்லணும் சார். எனக்கு சண்முகவடிவேல் ஒரு நண்பர் திருவாரூரில் இருக்கார். அவருடைய நிறைய பேச்சில் நான் அவரை ரெஃபர் பண்ணியிருக்கேன். சண்முகவடிவேல் தமிழ் வாத்தியார். அவர்கிட்ட ஒரு பையன் டியூஷன் படிக்க வர்றான். இந்த பாருங்களேன், டியூஷன் நேரத்தை திடீர்னு அப்படின்னு இப்படி தாளம் போடுறான், பெஞ்சில் இப்படி தாளம் போடுறான். வாத்தியாருக்கு கோவம் வருமா வராது? டேய் உனக்கு உயிரை கொடுத்து நான் பாடம் நடத்துகிறேன், நீ என்ன தாளம் போட்டு உட்காந்துருக்கிற, அறிவு இருக்கு அவனுக்கு? அப்படி சார் 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 உமையாள்புரம் சிவராமன் மிருதங்க வாசிக்கிறார் சார்னா. ஏய் எங்கள் வீட்டில் ரேடியோவே கிடையாது, அந்த காலத்தில் ரேடியோ மட்டும்தான், எங்கள் வீட்டில் ரேடியோவே கிடையாது. உமையாள்புரம் சிவராமன் இங்கே எங்கடா வாசிக்கிறாரு, என்ன பேசுகிற? இங்கே இல்லை சார், 3 வீடு தள்ளி யார் வீட்லேயோ ரேடியோவில் கேட்குது சார், உமையாள்புரம் சிவராமன் மிருதங்கம் வாசிக்கிறார் சார். எந்திரி எந்திரி,
போய் பார்த்துட்டு வருவோம். இவர் என்ன பண்ணார், அவனை கூட்டிக்கிட்டு 3 வீடு தள்ளி ஒரு வீட்டுக்கு போனால் அகில இந்திய வானொலி நிகழ்ச்சி கச்சேரி போகுது. அவனையும் உட்காந்து வச்சுட்டு கேட்குறாரு. கச்சேரி முடிஞ்சோன்னு சொல்கிறாங்க, யார் பாடுனா அடுத்தது உமையாள்புரம் சிவராமன் மிருதங்கம். இவர் அவனை பார்த்தார், நீ ஜீனியஸரா, இங்கே உட்காந்தவன் உமையாள்புரம் சிவராமனுடைய மிருதங்கம்னு கண்டுபிடிச்சிட்டியே, எதை வச்சு கண்டுபிடிச்சே? அவன் சொல்கிறான், ஃபரல் ஃபரல், அந்த விரல் பேசுது பார்த்தீங்களா, அது விழுது பார்த்தீங்களா, அதனால உமையாள்புரம் சிவராமன் கண்டுபிடிச்சேன். சரி, இந்த பையன் டியூஷன் முடிஞ்சு கூட்டிகிட்டு போகிறதுக்கு அவங்க அம்மா வருவாங்க பார்த்தீங்களா, வந்து டியூஷனை கூப்பிட்ட உடனே இங்கே வாங்கம்மா, இங்கே வாங்க, இவனை எதுக்கு எங்கிட்ட டியூஷனுக்கு அனுப்புறீங்க? இவன் இந்த படிச்சு கிடிச்சு இதெல்லாம் பாஸ் பண்ண போகிறது இல்லை. ஆனால் ஒன்று சொல்லட்டுமா, அவனுக்கு மிருதங்கம் பிரமாதமாக வருது. அவன் எங்கேயோ உமையாள்புரம் சிவராமன் வாசிக்கிறார்னு கண்டுபிடிக்கிறான். இவனை என்ன பண்ணுங்க, ஒரு மிருதங்க வாத்தியார்ட்ட கொண்டு போய் விட்டு இவனை மிருதங்கம் படிக்க சொல்லு. அந்த அம்மா சொல்லுது, என்னங்க நீங்க அறிவில்லாம பேசுறீங்க, நான் இவனை இந்த SSLC பாஸ் பண்ண வைக்கிறதுக்கே பெரிய வேலையா போடும் போல் இருக்கு, உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் கொடுக்கறதே எனக்கு கஷ்டமா இருக்குது, இன்னொரு மிருதங்க வாத்தியார் இந்த பாருமா, நான் தமிழ் ஃப்ரீயா சொல்லி கொடுக்குறேன், அவனை என்கிட்ட அனுப்புங்க, நான் தமிழ் ஃப்ரீயா சொல்லி கொடுக்குறேன். ஏன்னா காசு வாங்கி சொல்லி கொடுத்தாலும் வரப்போறது இல்லை, ஃப்ரீயாக சொல்லி கொடுத்தாலும் வரப்போகிறது இல்லை, நான் ஃப்ரீயாகவே சொல்லி கொடுக்குறேன், கவலைப்படாதீங்க. ஆனால் வாத்தியார் மிருதங்கத்தில் கொண்டு போய் விடுங்க, அவன் பெரிய ஆளாக வருவான் அப்படின்றாரு. அந்த அம்மா என்னமோ சொல்கிறீங்க பார்க்குறேன்னு கொண்டு போய் மிருதங்க வாத்தியார்ட்ட விட்டாங்க. அவர் யாருன்னு நான் இப்போ சொல்லட்டுமா உங்களுக்கு? அந்த பையன் யாருன்னு சொல்லட்டுமா? MS சுப்புலட்சுமிக்கு பக்கவாத்தியம் வாசிச்ச திருவாரூர் பக்தவச்சலம். MS சுப்புலட்சுமிக்கு பக்கவாத்தியத்தில் நம்பர் 1ல விளங்கினாலு திருவாரூர் பக்தவச்சலம். மிருதங்கத்தில் கெட்டிக்காரரானாரு. யாரு கண்டுபிடிச்சா? அவங்க வாத்தியார் கண்டுபிடிச்சாரு. நீ தமிழ் படிக்காட்டி போனா போதுற, அதை பத்தி இல்லை, போய் மிருதங்கம் படுற அப்படின்னாரு. சார் உலக புகழ் பெற்றார் சார். MS அம்மா எங்க போனாலும் கூட போனார் சார். அப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் ஒரு வார்த்தையை, உங்க பிள்ளைய நீங்க யார ஆக்கணும்னு நினைச்சு உருவாக்காதீங்க. அவங்க யார ஆகிறதுக்கு பிறந்திருக்கிறாங்களோ அதுவும் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. உங்க பிள்ளை யாரா ஆகணுங்கிறதுக்காக இறைவன் படைச்சிருக்கிறாரோ, அவன் எப்படிப்பட்ட ஆளா வரணுங்கிறதுக்காக கொடுத்திருக்கிறாரோ அதை அந்த பிள்ளைக்கு கொடுங்க. அதை விட்டுட்டு நீங்க யாரை ஆக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை திணிக்காதீங்க. நீ யாரை ஆகணும், உன்னை எதுக்கு படைச்சிருக்கிறாரு, நீ இந்த வித்தை வருதா, அதில் வரத்துக்கான ஹெல்ப் நான் பண்றேன். இதுதான் சரியான வளர்ப்பு முறை, பிள்ளை வளர்ப்பு முறை. உனக்கு இது வராது, உனக்கு அது வராது, உனக்கு இது வராது அப்படின்னா எப்படி சார் குழந்தைங்க வளரும்? அதனால பாசிட்டிவான உங்களுக்கு மத்தியில் வரணும். ஸ்ரீ சத்யசாய் பாபா ஒரு பேச்சில் பியூட்டிஃபுல் உதாரணம் சொல்றாரு. ரொம்ப 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 அழகான உதாரணம். அந்த ஒரு வரி அவர் ரொம்ப பொயட்டிக்காக பேசுவார் சார். அவருடைய பேச்சில் இருக்கிற வெற்றியே பொயட்டிக்காக பேசுறது. அவர் ஒரு வரி சொல்றாரு, ஒரு செடி வளருகிறது, கொஞ்சம் நல்லா அப்படியே விஷுவலைஸ் பண்ணுங்க. ஒரு செடி வளருகிறது, ஆடு நினைத்தால் அதை கடித்து மேய்ந்து விடும். ஒரு ஆடு வருது, இந்த செடியை கடிச்சு மேயுமா இல்லையா? செடி வளருகிறது, ஒரு ஆடு நினைத்தால் அதை கடித்து மேய்ந்து விடும். இந்த செடிக்கு வேலி போட்டு நீங்கள் பாதுகாத்து விட்டால், இது மரமாகி விட்டால் நூற்றுக்கணக்கான ஆடுகள் இதன் நிழலில் ஒதுங்கும். என்ன பியூட்டிஃபுல் பொயட்ரி. அதுக்கு அவர் உதாரணம் சொல்லி முடிக்கிறாரு. உங்கள் மனதில் ஒரு நம்பிக்கை செடி வளருகிறது, அதை எதிர்மறை எண்ணங்களால் பலர் கடித்து விடுவார்கள், உங்களை கேலி பேசுவார்கள். ஆனால் உங்கள் நம்பிக்கை செடி அழியாதபடி நீங்கள் வேலி போட்டு வளர்த்து விட்டால் நாளை அந்த ஆடுகள், யாரு நம்மளை கேலி பண்ணாங்கல்ல, அவர்கள் அந்த நிழலில் ஒதுங்குவார்கள். எப்படி சொல்லுவாங்க, அண்ணே உங்களை மாதிரி யாரையும் பார்க்க முடியாதுன்னு, எப்படி அட்டே அப்பா சொல்றானா இல்லையா? அப்போ உங்களை யாரு முதல்லயே அழிக்கணுங்கிறதுக்காக உங்களை நெகட்டிவா பேசுறாங்களோ சட்டையே பண்ணாதீங்க, சட்டையே பண்ணாதீங்க லைஃப்ல. அப்படியே நீங்க பாட்டு போயிட்டே இருங்க, எல்லாம் தானா வந்து ஒரு நாள் நம்ம காலங்களை வந்து விழும். இந்த உறுதி இருக்கணும். ஏன்னா அவங்க என்ன நினைப்பாங்களோ, இவங்க என்ன நினைப்பாங்களோ, அவங்க என்ன பேசுவாங்களோ, இவங்க என்ன பேசுவாங்களோ, நத்திங் டூயிங். இது வாழ்க்கையில வந்து உங்களுக்கு நரகமாக்கிறது. ஒரு விஷயத்தை நல்ல வாழ்க்கையில புரிஞ்சுக்கோங்க. உயர்ந்த ஒரு இலக்கு, அதை அடையணும் அப்படிங்கிறதுல உறுதியா இருங்க. ஆனால் அதே நேரத்தில் ஞானமயமாக யோசிக்கிற போது எதுவுமே அர்த்தமற்றது என்பதையும் புரிஞ்சுக்கோங்க. நான் எப்போவுமே ரெண்டுலேயுமே நம்மளை தக்க வச்சுக்கணும். வட துருவம் தென் துருவம் ரெண்டும் இணைஞ்ச பூரணமாக நம்ம இருக்கணுங்கிறது என்னுடைய கோட்பாடு. அதுதான் பல பேருக்கு என்னை புரிஞ்சுக்க முடியல. நான் பூரணம்,
பூரணத்தில் எப்போவுமே மைனஸும் உண்டு, நெகட்டிவ் ப்ளஸ்ஸும் உண்டு, இருட்டும் உண்டு, பகலும் உண்டு, வடதுருவம் உண்டு, தென்துருவம் உண்டு. ஸோ பூரணமாக இருக்கிற போது முன்னுக்கு வரணுங்கிறதுக்கான வழிமுறைகளையும் பின்பற்றணும், ஞானம் அடையணுங்கிற நினைப்பும் அப்படியே இருக்கணும். இதை நான் ஒரு முறை பேசுகிறேன். நம்ம எழுத்தாளர் சிவசங்கரி அம்மா ஒரு கேள்வி கேட்டாங்க. சிவம், நீ சொல்ற, கொஞ்சம் யோசிச்சு பாரு, அகங்காரமான நான் 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 அப்படிங்கிற ஒரு தன்முனைப்பு தானே உலகியல்ல வெற்றியை கொடுக்குது அப்படியே மேலே வர்றதுக்கு. ஆனால் துறவு ஞான நிலையில் அந்த நானை இழக்கணும் அப்படின்னு திருவாசகம், ஆழ்வார் பாசுரம், ரமணருடைய உபதேசம், திருவள்ளுவரே யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான் அப்படின்னு இதை விட்டுடுன்னு ஞான நூல் சொல்லுது. நீ ரெண்டையும் கனெக்ட் பண்ணியே பேசுறியே எப்படி அப்படின்னு கேட்டாங்க. சார், இது ரொம்ப டிஃபிகல்ட் கொஸ்டின், அதனால தான் என்னை புரிஞ்சுக்க முடியலன்னு சொல்கிறேன்றேன். பாருங்க, முன்னுக்கு வரத்துக்கான மோட்டிவேஷனல் விஷயம் நான் பேசுகிறேன், இந்த பக்கம் ஞானம் அடைதல் பற்றிய செய்தியை நான் பேசுகிறேன். இது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று எதிரெதிரானது. இதை விட ஒன்று சொல்லட்டுமா? ஒரு யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் என்னோட ட்ராவல் பண்ணார் ட்ரெயினில். என்னை என்ன கேட்டார் தெரியுமா? பரவாயில்லையே, உங்களுக்கு இங்கேயும் சில்லறை கிடைக்கும் அங்கேயும் சில்லறை கிடைக்கும்னு பேசுகிறீங்களான்னாரு. உங்களுக்கு இங்கேயும் சில்லறை கிடைக்கும் அங்கேயும் சில்லறை கிடைக்கும்னு பேசுறீங்களான்னாரு. ஏன் சார் உங்களுக்கு அதை தாண்டி சிந்தனையே வராதா? ஒரு மனுஷன் பூரணமாக இருக்கணும்னா உலகியல்ல முதல்ல வெற்றி பெறணும். ஆனால் வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் அது ஒன்றுமில்லைன்னு கண்டுபிடிக்கணும். அப்புறம் பூரணமான ஞானத்தோடு இறையில போய் கலக்கணும். எதுவுமே இல்லாமல் நேரடியாக ஓடினா வாழ்க்கையை பார்த்து பயந்து ஓடின கோழத்தனம்னு அர்த்தம். வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டு நாம் அதை நோக்கி போகணும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லி நிறுத்திடுறேன். போல்வால் தாண்டதுன்னு ஒரு விளையாட்டு இருக்கு, பார்த்துருக்கீங்களா? போல்வால் அப்படின்னு ஒரு விளையாட்டு இருக்கு. அது என்ன? பெரிய மூங்கில் குச்சி. அந்த பெரிய மூங்கில் குச்சியை அப்படியே தூக்கிக்கிட்டு ஓடியாருவான். அந்த மூங்கில் குச்சியை வச்சு அப்படி ஊனி, இது பாருங்களேன், டக்குன்னு அப்படியே 10 அடி உசரத்துக்கு தாவுவான். அந்த மூங்கில் குச்சியை ஊனி அப்படியே மேலே போவான். இந்த 10 அடிக்கு ஒரு அளவுகோல் வச்சிருப்பாங்க, நீ ஜம்ப் பண்ணுறதுக்கு அப்படின்னு. எப்படி அதை தாண்டுவான் தெரியுங்களா? இந்த கோலை ஊனி மேலே போயிட்டு இந்த கோலை இப்படி ஒரு தள்ளிட்டு தாண்டி இப்படி குதிப்பான். 10 அடி உசரத்துக்கு குதிச்சிருவான், கை தட்டுவான், அவனுக்கு கப்பு கொடுப்பான். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த குச்சி இல்லாமல் 10 அடி உயர முடியுமோ? குச்சி இல்லாமல் 10 அடி உயர முடியுமோ? சரி, அந்தாண்ட போகிறேன், இந்த குச்சியை தூக்கிட்டு போக முடியுமோ? உயிர் போயிடும். நீங்கள் இந்த குச்சியோட போனீங்க, உதவாங்குவோம். இந்த குச்சியை எடுத்துக்கிட்டு நேரம் அந்தாண்ட போனோம்னா அடி பலமாக இருக்கும். நல்ல கவனிங்க, 10 அடி உயரணும்னா இந்த குச்சி வேணும். ஆனால் ஒரு எல்லையில் போய் அந்தாண்ட போய் விழணும்னா குச்சியை விடணும். உங்கள் நான் இல்லாமல் நீங்கள் மேலே வர முடியாது. உங்கள் நானோடு கடவுளோடு சேர முடியாது. கடவுள்கிட்ட போகும்போது இதை அப்படியே தள்ளிடணும். அந்த பக்குவம் வரணும். அதான் பூரண நிலைங்கிறனா. உங்கள் நானை பயன்படுத்தி தான் நீங்கள் மேலே வரணும். ஆனால் மேலே வந்ததுக்கு அப்புறம் இறைவனோடு கலக்கிறதுக்கு இந்த நானை தள்ளிட்டு அந்த நானில் போய் கலக்கணும். அப்போ இந்த குச்சி பயன்படாது. இது பூரணமான ஞான நிலை. அதை நோக்கி பயணம் பண்ணணும். அதை தான் விவேகானந்தர் கற்றுக் கொடுத்தாரு. நீ எப்படி பிடிச்சி எப்படி மேலே எந்த நிலையில் ராமகிருஷ்ணன்ட்ட போகும்போது பூரண சரணாகதி டோட்டலாக அவருடைய நானை விட்டுட்டாரு. ஆனால் வெளியில் போய் நிற்கிற போது அவர் கம்பீரத்தை அவர் விடவே இல்லை. அதனால் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் அப்படின்னா உங்களுடைய அந்த தன்னம்பிக்கையை முழுசாக பயன்படுத்தணும். அதை பலவீனப்படுத்துகிறவங்களோட இருக்கக்கூடாது. அவங்க நெகட்டிவாக சொல்கிற வார்த்தையை நினச்சி பார்க்கக்கூடாது. இன்னொருத்தர் ஏதாவது விமர்சனம் பண்ணுவாங்களோன்னு கவலைப்படக்கூடாது. யூடியூப்பில் சுகி சிவம் எக்ஸ்பிரஷன்ஸ் என்னுடைய பேச்சு 10,000 பேச்சுக்கு மேலே இருக்கு. சுகி சிவம் எக்ஸ்பிரஷன் என்னுடைய சேனலில் 10,000 பேச்சுக்கு மேலே இருக்கு. நீங்கள் எது வாய்ப்பு இருக்கோ கேளுங்க. ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன், என்ன, நீங்கள் என்னதான் இந்த உலகத்தில் மற்றவங்க நம்மளை தப்பாக நினைக்கக்கூடாது, திருப்தி பண்ணுன்னு நினச்சா நடக்கவே நடக்காது. உங்கள் ஆத்மாவை திருப்தி பண்ணிட்டு போய் சேர்ற வழியப்பார். என்னை பொறுத்த வரைக்கும் 100% நான் பெர்ஃபெக்டியா, கரெக்ட். எனக்கு இறைவனுக்கும் கணக்கு வழக்கு இருக்கியா, நான் நல்லா தான் இருக்கேன். இந்த நெஞ்சு நிமிர்ந்து தனக்குத்தானே இருக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் கடைசி வரைக்கும் நம்மளை காப்பாற்றும். அவனை திருப்தி பண்ண முடியாத ஒரு வார்த்தை எழுதியிருக்கேன், நல்லவனாக இரு, நல்லவனாக இரு, நிரூபிக்க கஷ்டப்படாதே. பெஸ்ட். நான் நல்லவன் நிரூபிக்க கஷ்டப்படாது. யாருக்கும் நிரூபிச்சு ஒன்றுமே ஆக போகிறதே கிடையாது. நீங்கள் நிரூபிக்கிறதுல உங்கள் நேரத்தை வீணாக்க ஆரம்பிச்சிங்க, வாழ்க்கையே வீணாக போயிடும். உங்கள் முன்னுக்கு வரதில் உங்கள் நேரத்தை செலவு பண்ணுங்க, நிரூபிக்கிறதுல உங்கள் நேரத்தை செலவு பண்ணாதீங்க.
அதுக்கு தான் நான் வேடிக்கையாக சொல்லியிருந்தேன், அதோட முடிச்சிடுறேன். ஒரு நாய் ராத்திரி 8:30 மணி ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போகுது, ஒரு பேஸ்கெட் தூக்கிட்டு போச்சு. கடைக்காரர் ஷாக் ஆகிட்டார். அந்த நாய்கிட்டேருந்து அந்த பேஸ்கெட் எடுத்து பார்த்தா ஒரு பேப்பரில் என்னென்ன வேணும்னு காலம்பரைக்கு பால், தீப்பொட்டி, சில வீட்டில் நைட்டு தான் காலம்பரைக்கு வேண்டியதே எழுதி கொடுப்பாங்க. பால், சர்க்கரை, காப்பித்தூள், தீப்பொட்டி எல்லாம் வரிசையாக. இந்த நாய் கொடுத்த பேஸ்கெட்டில் அந்த பேப்பரை எடுத்துகிட்டு எல்லாத்தையும் ஃபில்லப் பண்ணிட்டு அவர் கொடுத்த உடனே அந்த நாய் வாலாட்டுச்சு. வாலாட்டுனா தேங்க்யூன்னு அர்த்தம். அப்புறம் பையன் அப்படி திருப்பி காமிச்சது, அதில் வந்து நோட்டு இருக்குது, பணத்தை எடுத்துகிட்டு சில்லறையை போட்டார். மறுபடியும் வாலாட்டுச்சு, தேங்க்யூ அப்படின்ட்டு. இவருக்கு என்ன பிரில்லியன்ட் டாகு அப்படின்னு ஷட்டரை மூடிட்டு இது பின்னாடியே வராரு, ஏன்னா கடை மூடுற நேரம். இது என்ன, அது போய் பஸ்ஸுக்கு நிற்கிது, பஸ்ஸு நம்பர் பார்த்து ஏறுது, அவங்க கண்டக்டர்கிட்ட பையை திருப்பி கொடுக்குது. அப்புறம் ஸ்டாப் எங்கேயும் அவங்க டிரைவர்கிட்ட போய் இப்படி வாலாட்டுச்சு. டிரைவர் நிறுத்தினார், இறங்குச்சு. அப்புறம் அதோட ஆச்சரியம், சிக்னல் பார்த்து கிராஸ் பண்ணுச்சு. நிறைய நாய் சிக்னல் பார்க்கறதே இல்லை. சிக்னல் பார்த்து நாய் கிராஸ் பண்ணுச்சு. இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்காரன் அசந்துட்டான், என்னடா இது. அந்த வீட்டுக்கு போய் டேங்னு காலிங் பெல் அடிச்சுது. அந்த வீட்டுக்காரன் அப்படி கதவை திறந்துட்டு மட்டேல் அந்த நாயை ஒன்று வச்சான். இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்காரன் நெஞ்சு நொந்து போய், அறிவு இருக்கையா அவனுக்கு, இவ்வளோ பிரில்லியன்ட் டாக் பார்க்க முடியுமா, லிஸ்ட்டு வாங்குது, சில்லறை வாங்குது, பஸ்ஸில் டிக்கெட் வாங்குது, சிக்னல் பார்க்குது, வீடு வந்து காலிங் பெல் அடிக்குது, அது போய் அடிக்கிறியேன்னா. அறிவு கிட்ட நாய். போகும்போதே சாவியை எடுத்துகிட்டு போய் நீயா திறந்துட்டு உள்ளவான்னு சொன்னேன். இன்னைய வரைக்கும் அந்த நாய்க்கு அது விளங்கவே இல்லைன்னா. என்ன சார் அர்த்தம், என்ன சார்? கையெடுத்து கும்பிட்டு சொல்கிறேன், நீங்கள் எவ்வளவு செய்தாலும் என்ன செய்தீர்கள் என்று உங்களை உலகம் பாராட்டப் போவதில்லை. இந்த நாய் இதை பண்ணியிருக்கலாம்னு பேசப்படுறோம். பிறரது விமர்சனங்களால் பாதிக்கப்படாதீர்கள், பிறரது விமர்சனங்களால் பாதிக்கப்படாதீர்கள். உலகத்தில் மனசாட்சியை விட சிறந்த தராசு கிடையாது. இதை மனதில் வைத்துக்கொண்டு என் தாரக மந்திரம், இன்னும் கொஞ்சம் முன்னேறு.